எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாக்ஷமி. என்னடா வழக்கம் போல் ஒய்ஃபை ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது தாங்க இல்லை. ஆக்சுவலாக ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா எப்போவுமே சமையல் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பான்ல, அதையும் தாண்டி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நான் என் ஒய்ஃபுக்காக ஹெல்த் விஷயத்தில் சமையலில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறனோ, அதே மாதிரி அவங்களோட ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தான் அடிக்கடி எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பாக ஹேர் பேக் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஹேர் பேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாரத்துக்கு 2 வாட்டி பண்ணுற ஹேர் பேக்கும் ஒரே மாதிரி நான் ரெடி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஏன்னா, என் ஒய்ஃபோட ஹெல்த் எப்படி எனக்கு முக்கியமோ, அதே மாரி அவங்களோட ஸ்கின் கேரும், ஹேர் கேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொரு விஷயமுமே நான் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த ஹேர் பேக் போடும்போது மட்டும் என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் சண்டை வரும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இப்போ வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மருந்து ஏதாவது கொடுக்கறதா இருக்கட்டும், ரொம்ப போட்டு அடம் பிடிப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் என் ஒய்ஃபும். ஹேர் பேக் நான் புதன்கிழமைனா கண்டிப்பாக ஹேர் பேக் போட்டே ஆகணும். புதனும் சனியும் ஹேர் பேக் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹேர் பேக் போட்டு ஒரு இடத்துல உட்கார்றது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் கம்பல்சரியாக போட்டே ஆகணும்னு சொல்லி நான் உட்கார வச்சு கண்டிப்பாக ஹேர் பேக் போட்டு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஹேர் பேக் ரெடி பண்ணுற அன்றைக்கி தான் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க் இருக்குது, இவ்வளோ ஒர்க் இருக்குது, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி வேணும்னே டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவன் இதிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு. ஆனால் நான் விடவே மாட்டேன். கண்டிப்பாக நீ போட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி போட வச்சுருவேன். ஆக்சுவலாக இதில் நான் இன்றைக்கி ரெடி பண்ணுற ஹேர் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், ஃப்ளாக்ஸி சீட்ஸை வந்து தலைக்கு நாளே ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒன்று போட்டுருவேன். அதுக்கப்புறம் துளசி கொஞ்சம், அதுக்கப்புறம் ஆலோவேரா, அதை அவ்வளோத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்குவேன். அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதில் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றுவேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 விட்டமின் இ கேப்சூல் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக அது உண்மையிலே ஹேருக்கு ரொம்ப இது. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் தான் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால நான் கம்பல்சரியாக இது போட்டே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி போடுறது. இது தேய்க்கிறதுனால முடி நீளமாக வளருமான்னு கேட்டிங்கன்னா, முடி நீளமாக வளர்றதை விட இருக்க முடி ஆரோக்கியமாகவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், இதில் வந்து வேப்பங்கொழுந்தும் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்க, அதுக்கப்புறம் பெயின் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் இது வந்து சூப்பராக கேட்கும். ஆனால் இது வந்து 1 நாள் 2 நாள் அப்ளை பண்ணால் இதாகாது. அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 4 வாட்டியாவது, குறைஞ்சது ஒரு 4 வாட்டியாவது அப்ளை பண்ணணும். அப்போ தான் அதில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ பேர் காண்டாய் கழுவி ஊற்ற போகிறான்னு தெரில. சரி, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்கிற மாதிரி. ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, அதனால தான் ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாம்பிராணி வேறு போட்டுடணும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.